அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ஹேர் பேக் நம்ம எப்படி செஞ்சு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா முடி நல்லா சாஃப்டாகவும் நல்லா திக்னஸாகவும் இருக்கும். உங்களுக்கு பொடுகு தொல்லை வராது, முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது. ரொம்ப நல்ல ஹேர் பேக்கு, ஒரு டானிக் மாதிரினே சொல்லலாம். நீங்கள் மாதத்துக்கு ஒரு தரம் கூட இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னா, கேரட் ஜூஸ் ஒரு கப் எடுத்துக்கங்க, பீட்ரூட் ஜூஸ் ஒரு கப்பு, தேங்காய் பால் ஒரு கப்பு, வெங்காய சாறு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கங்க. அதே மாதிரி டீ டிகாஷனும் காஃபி பவுடரும் போட்டு ஒரு கொதிக்க வச்ச டீ டிகாஷன் எடுத்துக்கங்க. எடுத்து வச்சுட்டு நான் இப்போ நாட்டு மருந்து கடையில் வாங்கின ஒரிஜினல் மருதாணி பவுட்ரு எடுத்திருக்கேன். இந்த மருதாணி பவுடரில் நெல்லிக்காய், கருவேப்பிலை, வேப்பிலை, கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி எல்லாமே கலந்த இந்த பவுட்ரு இது கலந்தது. நான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ரோஜா பூ பவுட்ரு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் கலந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. முதல் நாள் இரவே நம்ம இதை பேக் ரெடி பண்ணி வச்சிடணும். ஊற வச்சு நம்ம கருப்பு பாத்திரத்தில் இரும்பு சட்டியில் வச்சோம்னா அது ஒரு மாதிரி கருப்பு கலராக வரும். நமக்கு அந்த ரெட் கலர் அந்த இது கிடைக்காது. அதனால நான் சில்வர் பாத்திரத்திலே கலந்துக்கிறேன். கலந்து கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பேக் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் தலைக்கு அலசிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட முடியோட சாஃப்ட்னஸ் நீங்களே பார்க்கலாம். இந்த மாதத்துக்கு ஒரு தரம் கூட செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேக் பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் முடிக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.